வெல்கம் டு சிஎஸ்கே ஏஜென்சி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களோட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறேங்க. என்ன கேள்விகள் அப்படின்னு சொன்னால், நம்ம போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சம்மர் பம்பரை பற்றி. அந்த சம்மர் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோக்கு கீழே வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இந்த பம்பர் பரிசு குழுக்கள்லாம் உண்மைதானா? இது வந்து இந்த பரிசு குழுக்கள் எப்படியெல்லாம் நடைபெறும்? அந்த பரிசு குழுக்களில் வந்து விலகக்கூடிய முதல் பரிசு பெற்ற நபர்கள் பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் வரமாட்டேங்குது. அதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மற்ற மாநிலத்தவர்கள் அதாவது மற்ற மாநிலத்தவர்கள் இந்த பம்பரை வாங்கியிருந்தாங்களோ அதில் வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா இந்த பரிசை நாங்கள் எப்படி வாங்குறது? இதுக்கு வந்து கேரளா அரசாங்கம் என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்கும்? இங்கே கேரளாவிலேயே வசிக்கணுமா, இல்லை கேரளாவில் பேங்க் அக்கௌண்ட் வேணுமா, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. பின்ன இது உண்மைதானா, இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. பின்ன ஏஜென்சினா என்ன, இதை மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கேள்விகளுக்கும் இப்போ பார்க்க முடியாது, பட் ஒரு சில கேள்விகளுக்கான ஆன்சரை வந்து இப்போ பார்ப்போம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். பட் இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு சில தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய வகையில் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நடக்கக்கூடிய பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர். முதல் பரிசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க. இந்த பம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வின்னா, இந்த பம்பர் குழுக்கெல்லாம் உண்மைதானா? இதில் முதல் பரிசெல்லாம் கிடைக்குமா? கிடைச்சா அந்த நபர்களை பற்றி ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. முதல் பரிசு கண்டிப்பாக கிடைக்குங்க. முதல் பரிசுங்கிறது வந்து டெய்லியும் தினந்தோறும் நடக்கக்கூடிய குழுக்களில் வந்து முதல் பரிசு வாங்கிட்டே தான் இருக்காங்க. அந்த முதல் பரிசு வாங்கக்கூடிய நபர்களோட அடையாளத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். அதனால வந்து ஒரு சில காரணங்களால் அந்த முதல் பரிசு வாங்கினவங்களோட அடையாளங்கள் வந்து மறைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இதுதான் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் பட் ஒரு சிலரெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு தான் முதல் பரிசு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? லைவாகவே எல்லாத்துக்கும் முதல் பரிசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. பின்ன இந்த குழுக்கள் எப்படி நடைபெறும் அப்படின்னு சொன்னால், இந்த குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பஸ்ஸர் அமுத்துவாங்க. ஓகேங்களா? அந்த பஸ்ஸர் அமுத்தும் போது இருக்கக்கூடிய வீல்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பஸ்ஸர் எங்கே போய் அந்த க்ளோசிங் டைமில் எந்த இடத்துல எந்தெந்த நம்பரில் நிற்குதோ அதுதான் வந்து பரிசாக வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே முழுக்க கேரளா அரசாங்கம் வந்து ஒரு தனியாக துறை அமைச்சு அதுக்குன்னே மானிட்டர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து கேரளாவில் ஒரு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு துறைங்க. ஓகேங்களா? அதனால இதை வந்து ரொம்ப சின்சியராக இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு போலியானதோ ஏமாற்றதோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா பரிசு குழுக்கள் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்பகமானதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு வாங்கிட்டோம் நாங்கள், மற்ற மாநிலத்துக்காரங்க இந்த பரிசு சீட்டை எப்படியோ நாங்கள் வாங்கிட்டோம். பட் நாங்கள் வாங்கின சீட்டுக்கு முதல் பரிசு விழுந்துச்சு, இல்லைன்னா ரெண்டாம் பரிசு விழுந்துச்சு. இதை நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த பரிசு வாங்குறது எல்லாமே எளிமைதாங்க. யாருக்கிட்ட அந்த ஒரிஜினல் பரிசு குழுக்கள் சீட் இருக்குதோ அந்த பரிசு குழுக்கள் சீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்க்லேயோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரிசு குழுக்கள் ஆஃபீஸ்லேயே கொண்டு போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணால் போதுங்க. அந்த பரிசு வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அந்த பரிசு வாங்குறதுக்கு வந்து கேரளாவில் ஸ்டே பண்ணியிருக்கணுமா, கேரளா பீப்புளாக இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த பரிசு குழுக்கள் சீட்டு யாருக்கிட்ட இருக்கோ அதுக்கு வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே ரெடி பண்ணிக்கலாங்க. ப்ரூஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இங்கே ரெடி பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசு குழுக்களோட அமௌண்ட் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது அது மட்டும் ரெடி பண்ணால் போதும், நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதுக்காக என்ன கொண்டு வரணும்னு சொன்னால், எப்பவும் போல் ஒரு பாஸ்புக் நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொன்னால் என்ன வேணும், ஆதார் கார்டு வேணும், ஃபோட்டோ வேணும், அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பின்ன உங்கள் ஒரிஜினல் டிக்கெட் சப்மிட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, டிக்கெட் அதில் பேட்ச் பண்ணுறீங்க, பேங்க்கில் சப்மிட் பண்ணுறீங்க. ஒரு 28 நாள் அல்லது ஒரு அதிகபட்சம் 40 நாளுக்குள்ளே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் வந்து சிம்பிளான ப்ராசஸுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, அங்கே போகணும், அங்கே போய் சைன் வாங்கணும், இங்கே போய் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரிஜினல் பரிசு குழுக்கள் சீட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திடம், அதாவது அரசாங்கம் மீன்ஸ் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் போய்ட்டு போய் இந்த டிக்கெட் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் தான் உங்களோட. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாதாரணமாக 5000 ப்ரைஸு, 1000 ப்ரைஸு, இந்த மாதிரி சின்ன ப்ரைஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிக்கெட்டோட பின்புறம் வந்து சைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிசு குழுக்கள் சீட்டோட பின்புறம் சைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே தான் போய்ட்டு அந்த ஏஜென்சி, அதாவது நீங்களே தான் போய்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பரிசு குழுக்கள் சீட்டை கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பரிசு குழுக்கள் சீட்டை உங்களை தவிர வேறு யாருமே போயிட்டு
அதை வாங்க முடியாது, பரிசு தொகையை வாங்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டுக்குலாம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏஜென்சியில் கொண்டு போய் கொடுத்து அதற்கான பரிசு தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி மேலும் சந்தேகங்களோ அல்லது பரிசு குழுக்கள் பற்றி சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜென்சி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க சொல்லித் தருவாங்க. ஓகேங்களா? நம்ம ஏஜென்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு போகிற வழியில் கோவலபுரம் காடு வந்து கொழுஞ்சாம்பறை அப்படிங்கிற ஒரு ரூட்டில் மெயினில் இருக்குது. ஓகேங்களா? வில்லேஜ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏஜென்சிக்கு நீங்கள் எப்போ வந்தால் நேரில் வரலாம். மெயின் ரோட்லேயே நம்ம ஏஜென்சி அமைச்சு. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை நான் உங்கள் சிஎஸ்கே. நன்றி.